அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோசுவா 21:41. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன சொன்னாரோ அதை எல்லாம் அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். தேசத்தை எல்லாம், அப்போ ஒன்று கூட குறைவே இல்லை. அவர் ஒன்றையும் மறைக்கவும் வைக்க. அப்போ சொன்னதை 100% செய்த ஆண்டவர், அவரைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வாக்கை 100% நிறைவேற்றின ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கை மட்டும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? நிச்சயமாக நிறைவேற்றுவார். ரெண்டாவது, அவர்கள் கொடுத்த ஆண்டவர் அவர்கள் கொடுத்த தேசத்திலே அவர்கள் குடியிருந்தார்களாம். அப்போது அந்த எந்த ஆசீர்வாதத்தை, எந்த வாக்கை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் 100% சுதந்தரிப்போம், அனுபவிப்போம். எந்த விதத்திலும் பாதி இல்லவே இல்லை. அப்போ கர்த்தருடைய வாக்கு எல்லாமே நமக்காகத்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, நிஜமாகவே அவையெல்லாம் அவர்களுக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு ஒன்றாகிலும் பொய்த்து போவதே இல்லை. ஆகவே அந்த தேசத்தை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னா, அதோடு மட்டுமல்லாமல் அதை அனுபவிக்கத்தக்கதான திராணியையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே வாக்கை மட்டும் கொடுக்காமல் அந்த வாக்கு நிறைவேறுகிறதையும் அதனுடைய எல்லா விதமான காரியத்தையும் அனுபவிக்கக்கூடியதான முழுமையான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், அனுமதிக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்வில், என் வாழ்விலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒன்றாகிலும் வீணாய் போவதே இல்லை. அது நேரத்தை, காலத்தை கடத்துகிற ஒரு விஷயமே அல்ல. அது நிறைவேறுவதற்காகவே தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நிறைவேற்றியே தீர்வார். ஆகவே பயப்படாதீர்கள், சந்தேகப்படாமல் இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வாக்கு நம்முடைய வாழ்விலே 100% உறுதிப்படும், 100% நிறைவேறும். அந்த பலனை அனுபவிப்போம். ஆகவே கர்த்தர் கொடுத்த வாக்கை நினைத்து நன்றி சொல்லுங்கள். இவையெல்லாம் எனக்கு நடக்கப் போகிறது என்று ஆவிக்குரிய கண்களிலே அதை பாருங்கள். கண்களிலே அதை பார்த்து வாய் திறந்து பேசுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிற, பேசுகிற அந்த காரியத்தை சீக்கிரத்தில் அனுபவிப்பீர்கள். சோர்ந்து போகாமல் வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுவோம், வெற்றி பெறுவோம். பரலோக பிதாவே, அன்றைக்கு யோசுவாவின் நாட்களிலே அவனுக்கு கொடுத்த வாக்கை அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றி அந்த தேசத்திலே குடியிருக்க செய்து, ஆண்டவரே, அவங்க வாழ்வையை ஆண்டவரே நீங்கள் உயர்த்தினீங்க. அதே போலப்பா இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலும் கர்த்தர் சொன்ன யாவும் நிறைவேறப் போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அது இப்படிப்பட்டதாய் நிறைவேறப் போகிறது என்றதான ஆவிக்குரிய கண்களிலே நாங்கள் அதை பார்த்து அறிக்கை செய்து வெற்றி அடையட்டும். மனதார ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய நாளில் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.